ஜெய் பீம் என்ற முழக்கம் விண்ணை அதிர வகையில் அவருடைய தொண்டர்கள் அங்கு ஆர்ப்பரிக்க, இதற்கு இடையே ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது சந்தனப்பேழையில் வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அன்பு கணவனாக, பாசமிகு தந்தையாக, அண்ணனுக்கு நல்ல தம்பியாக, அன்னையாய் பாவித்த அண்ணி என்று குடும்பத்தினர் அனைவரும் சுற்றி விக்கித்து நிற்க தனது இறுதி துயிலை மேற்கொள்ள செல்கிறார் ஆம்ஸ்ட்ராங். அவரது உடலானது சந்தனப்பேழையில் சமத்துவத்திற்கான தலைவன் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். வெண்ணிற பூக்கள் அவர் மீது தூவப்பட நிலையில் அவரது உடலானது தற்பொழுது அந்த சவக்குழியில் இறக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் உங்கள் திரையில். தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இணைகிறார். லோகநாதன், இந்த கொலை வழக்கானது, இந்த விவகாரமானது கடந்த 2 நாட்களாக தமிழகத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்திருந்த ஒன்றாக இருந்தது. இன்று காலை முதல் இன்று மாலை வரைக்குமே கூட இவருடைய உடலானது எங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் தொடர்ந்து வந்தே கொண்டிருந்தது. இந்நிலையில் அவரது உடலானது தற்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். இது கடந்து வந்த பாதை என்ன லோகநாதன், விரிவாக பதிவு பண்ணுங்க. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சரியாக ஒரு 7:30 மணி அளவுல ஒரு 6க்கும் மேற்பட்டோர் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்ற பிறகு எம்பார்மிங் பண்ணி அவரது உடல் கொடுக்கப்படுகிறது. உடனடியாக அவருக்கு இந்த பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் தொண்டர்களும் சாலை மறியலில் ஈடுபட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டு அந்த வாகனத்துல நேராக அவரை கொண்டு அவரது அயனாவரம் அடுக்குமாடி குடியிருப்புல அவருடைய உடல் அங்கே வைக்கப்பட்டு புத்த பிட்சுகள் மூலம் சடங்குகள் செய்யப்பட்டது. அதன் பிறகு பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில பொதுமக்களுடைய பார்வைக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கும் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே 8க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை சார்பில் செய்தியாளர் சந்திப்பு வைத்து அறிவிக்கப்பட்டது. அவர்களுடைய நீதிமன்ற காவலில் தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இன்று மாலை சரியாக ஒரு 4:30 மணி அளவுல அவரது இறுதி ஊர்வலமானது பெரம்பூர் கந்தப்பா அந்த கார்டன் பள்ளியிலிருந்து கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவே கடப்பதற்கு 3 மணி நேரம் ஆன காட்சிகளையே நம்ம பார்த்தோம். குறிப்பா ஒவ்வொரு பகுதிகளிலும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த நபர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியதையும் பார்த்திருந்தோம். வழி நெடுங்கிலும் அவருக்கு மலர் தூவியும் அதே போன்று ஜெய் பீம் என்ற கோஷத்தை முன்வைத்தும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். கிட்டத்தட்ட ஒரு
6 மணியிலிருந்து 7 மணி நேரம் நெடும் ஊர்வலமானது நடைபெற்று தற்பொழுது சந்தனப்பேரையில் புனித நீர் தெளிக்கப்பட்டு மலர்கள், வெண்ணில மலர்கள் வைத்து அவரது உடலானது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலைதான் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த அடக்க நிகழ்வுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், பூவை ஜெகன்முத்தியார், காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை, இயக்குனர் ப ரஞ்சித் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு தங்களது கண்ணீரையும் அதே போன்ற அவர்களுடைய முழக்கங்களையும் வீர வணக்கத்தையும் செலுத்தி அவருக்கு இறுதி விடை கொடுத்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நள்ளிரவு 1 மணி கடந்த நிலையிலும் தற்பொழுது வரை அவருக்காக காத்திருந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். நன்றி லோகநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.